சரிங்களா? சட்டசபையில நடந்த ஈவென்ட்ஸ் எத்தனை பெர்சன்ட் அட்டெண்டன்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எல்லாமே அது ஓய்வு தான். அது ஆக்சுவலா ஓய்வுனா, ஸ்ட்ரைக் பண்றது. ஒரு வகையான ஸ்ட்ரைக் அப்பா கிட்ட. இன்னும் பவர் வேணும் அப்டின்ட்டு. ஒரு காலத்துல ஸ்டாலின் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன செஞ்சாரோ, அது இன்னைக்கு இவர்கிட்ட நடக்குது. ஆனா என்னன்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா வேகமா நடக்குது. ஓகேங்களா? அவர் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்து அந்த ஸ்டெப்ப மூவ் ஆன் ஆனாரு. இவரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்குறாரு. இப்ப இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அவ்ளோ ஆசை இப்ப அவருக்கு. அந்த இடத்த வந்துட்டா கட்சி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு. டூ ஏர்லி. டிஎம்கே மாரி ஒரு பார்ட்டிக்கு. சொந்தமா ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாருன்னா அது வேற. இவரு வந்து டிஎம்கே மாரி ஒரு பார்ட்டில இவரு இன்னும் இணைய கூட இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? ஒரு ஒரு அணியில இருக்கிறனால மொத்த கட்சியுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடிய கெப்பாசிட்டி இருக்கும்ன்ட்டுலாம் நான் நம்பல. ஓகேங்களா? டிஎம்கே மாரி ஒரு பார்ட்டிக்கு நான் சொல்ல வரேன். இட்ஸ் டூ பிக். ரொம்ப டெப்த், ரொம்ப ஆழம் அந்த பார்ட்டி. அந்த மாரி பார்ட்டிய வந்து ஸ்டாலின் மேய்க்கிறதே பெரிய விஷயம். அவரே ஒட்டு போட்டு மேய்ச்சுட்டு இருக்காரு. இதுல ஏற்கனவே இவருக்கு குடுத்த அதிகாரத்துக்கே ஈடிய வீட்டுக்குள்ள வந்து விட்டாரு. இதுல அடுத்து என்னென்ன ஆகும்னு தெரியல. அதனால அவர் கண்ட்ரோல் பண்றாரு. பட் ஆனா புள்ளைக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. அதுதான் அது வெளிப்பாடு.